Hi, hello, once again welcome back to our channel. இந்த வீடியோவில் நம்ம கம்பேரிசன் பண்ண போகிறோம். எதுக்கும்னா ஐபிசிக்கும் பிஎன்எஸ்க்கும். ஐபிசியில் வந்து நம்மளுக்கு 511 செக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஆனால் பிஎன்எஸில் நம்மளுக்கு 358 செக்ஷன்ஸ் தான் இருக்குது. இந்த 358 செக்ஷன்ஸ்லேருந்து நம்ம ஒரு 4 டாபிக் கவர் பண்ண போகிறோம். என்னெல்லாம் அப்படின்னா மர்டர், கல்பபிள் ஹோமிசைட், ப்ரைவேட் டிஃபென்ஸ், ரேப். இந்த 4 டாப்பிக்கும் ஐபிசிக்கும் பிஎன்எஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, செக்ஷன்ஸ் என்னென்ன, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம கல்பபிள் ஹோமிசைட் பற்றி பார்க்கலாம். ஐபிசியில் செக்ஷன் 299 வந்து கல்பபிள் ஹோமிசைடை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பிஎன்எஸில் செக்ஷன் 100 கல்பபிள் ஹோமிசைடை டிஃபைன் பண்ணுறாங்க. 2 டெஃபினிஷன்லேயுமே எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. இப்போ கல்பபிள் ஹோமிசைடு அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். கல்பபிள் ஹோமிசைடு அப்படின்னா ஒரு விஷயத்தை செஞ்சால் இன்னொருத்தங்க இறந்து கூட போகலாம், அதாவது பாடிலி இன்ஜுரி அப்படின்லாம் அந்த விஷயத்தினால அவங்க இறப்பை கூட சந்திக்கலாம். அந்த விஷயத்தை தெரிஞ்சே நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் கல்பபிள் ஹோமிசைடு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏ வந்து பீட்டை வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா அந்த புதருக்குள்ளே நீ போய் ஒளிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கான். பியும் போய் ஒளிஞ்சிக்கிட்டான். அதே ஏ சி கிட்ட என்ன சொல்கிறான் அப்படின்னா அந்த புதரை நீ எரிச்சிரு அப்படின்னு சொன்னோன்னே சி பி அதில் இருக்கிறது தெரியாமல் அந்த புதரை எரிச்சிடான். அதில் வந்து பி இறந்து போகிறான். இதில் வந்து பி வந்து ஒரு மர்டர் அந்த அஃபென்ஸ்குள்ளே கில்ட்டி ஆக மாட்டாங்க, ஏன்னா அவங்க வந்து தெரியாமல் செஞ்ச ஒரு செயல். ஆனால் இந்த விஷயத்தில் ஏ வந்து செஞ்ச க்ரைம் தான் கல்பபிள் ஹோமிசைட். அடுத்து கல்பபிள் ஹோமிசைடோட பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பர்சன் கல்பபிள் ஹோமிசைட் பண்ணி அந்த பர்சன் இறந்து போகலை, அதாவது நாட் அமௌண்ட்ஸ் டு மர்டர் அப்படின்னா முன்ன வந்து செக்ஷன் 304 ஐபிசி படி பனிஷ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பிஎன்எஸ் செக்ஷன் 105 படி பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. இதோட பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னா மினிமம் 5 வருஷம் இம்ப்ரிசன்மெண்ட், அது கூட ஃபைன் இவங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அட்டெம்ப்ட் டு கல்பபிள் ஹோமிசைடை வந்து ஐபிசி செக்ஷன் 308 வந்து டிஃபைன் பண்ணிச்சு. இப்போ செக்ஷன் 110 வந்து டிஃபைன் பண்ணுது. அடுத்து வந்து மர்டர் பற்றி பார்க்கலாம். செக்ஷன் 300 ஆஃப் ஐபிசி வந்து மர்டர் பற்றி டிஃபைன் பண்ணியிருந்து நம்ம பிஎன்எஸில் செக்ஷன் 101 வந்து மர்டரை டிஃபைன் பண்ணுது. ரெண்டுலேயுமே எந்த ஒரு பெரிய சேஞ்சஸுமே இல்லை. மர்டர் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இப்போ ஒரு பர்சன் இன்னொரு பர்சனை கொல்லணும்னு நோக்கத்தோட ஒரு விஷயத்தை பண்ணுறது தான் மர்டர். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அப்படின்னா ஏ வந்து பியை கொல்லணும் நோக்கத்தோட ஒரு கன்னை எடுத்து பியை வந்து ஷூட் பண்ணுறான். இதில் பி இறந்து போயிடான். இதுதான் மர்டர். இப்போ ஒரு பர்சன் மர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த செக்ஷனில் வந்து அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா முன்ன வந்து செக்ஷன் 302 ஐபிசியில் வந்து இதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ செக்ஷன் 103 பிஎன்எஸில் வந்து இதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. இதோட பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னா லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட், அப்படி இல்லைனா டெத், அது கூட ஃபைனும் அவங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அட்டெம்ப்ட் டு மர்டரை வந்து முன்ன ஐபிசி செக்ஷன் 307 டிஃபைன் பண்ணியிருந்தாங்க. இப்போது செக்ஷன் 109 பிஎன்எஸில் வந்து இதை டிஃபைன் பண்ணுறாங்க. ஆனால் அந்த டெஃபினிஷனில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. இப்போ ஒரு பர்சனை கொல்லணும்னு நோக்கத்தோட ஒரு விஷயம் பண்ணி அது நடக்கலை அப்படின்னா அதுதான் அட்டெம்ப்ட் டு மர்டர். இது வந்து ப்ரைவேட் டிஃபென்ஸ் பற்றி பார்க்கலாம். செக்ஷன் 96 ஆஃப் ஐபிசி வந்து ப்ரைவேட் டிஃபென்ஸை வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பிஎன்எஸில் செக்ஷன் 34 வந்து இதை டிஃபைன் பண்ணுது. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எவ்ரி பர்சன் ஹேஸ் அ ரைட் டு டிஃபெண்ட் ஹிஸ் ஓன் பர்சன் அகெயின்ஸ்ட் அன் இன்ஜுரி ஆர் அ ரிஸ்ட்ரெயின். அதாவது இப்போ எனக்கு ஒரு இன்ஜுரியோ ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சு நான் அந்த பர்சனை தடுக்கிறதுக்காண்டி முயலும்போது ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அது வந்து ஒரு ப்ரைவேட் டிஃபென்ஸ். அதாவது இப்போ ஒருத்தங்க என்கிட்ட திருட வராங்க, அந்த டைமில் அவங்கள நான் பிடிச்சி தள்ளி விடுறேன், அதில் வந்து அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னாலும் அது வந்து ஒரு ப்ரைவேட் டிஃபென்ஸாக தான் வரும். அது வந்து ஒரு க்ரைமாக ஆகாது. இன்னொரு விஷயம் இந்த செக்ஷனில் என்ன ஸ்டேட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ப்ரைவேட் டிஃபென்ஸ்க்காண்டி என்ன ஒரு அஃபென்ஸ் பண்ணாலுமே, அதாவது இப்போ ஒருத்தவங்களை அடிக்கிறதோ பிடிச்சி தள்ளி விடுறதோ இல்லை கொலையே பண்ணாலும் நீங்கள் ப்ரைவேட் டிஃபென்ஸ்க்காண்டி பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு அஃபென்ஸ் ஆகாது அப்படின்னு இந்த செக்ஷனில் சொல்கிறாங்க. அடுத்து வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேப். செக்ஷன் 375 ஆஃப் ஐபிசி வந்து ரேப்பை டிஃபைன் பண்ணுது. அதே மாதிரி பிஎன்எஸில் செக்ஷன் 63 வந்து இதை டிஃபைன் பண்ணுது.
2 ஆக்ட்லேயும் டெஃபினிஷன் வந்து சேமாக தான் இருக்குது. ஆனால் இதில் வந்து ஒரு மேஜர் சேஞ்ச் இருக்குது. என்ன அப்படின்னா ஏஜ். என்ன அப்படின்னா நம்ம ஐபிசியில் 16 வயசுக்கு அப்புறம் உள்ள பெண்கள் அவங்களோட கன்சென்ட்டோட ஒரு விஷயம் தப்பாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்து ரேப்பாக ஆகாது. 16 வயசுக்குள்ளே ஒருத்தங்களோட கன்சென்ட்டோட தப்பாக நடந்துக்கிட்டால் மட்டும்தான் அது வந்து ரேப் ஆகும். ஆனால் நம்ம பிஎன்எஸில் அந்த வயசோட லிமிட்டை வந்து 16லேருந்து 18 மாற்றிட்டாங்க. இப்போ 17 வயசில் ஒரு பொண்ணு அவங்க கன்சர்னோட ஒருத்தங்க கூட தப்பாக இருந்தால் கூட அது வந்து ரேப் தான் ஆகும் அப்படின்னு பிஎன்எஸில் வந்து ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. இதோட பனிஷ்மெண்ட் வந்து ஐபிசியில் செக்ஷன் 376லேயும் பிஎன்எஸில் 64, 65ல் வந்து சொல்லியிருக்கு. பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னா மினிமம் ஒரு 10 இயர்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட்லேருந்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் இல்லைனா டெத் பெனால்ட்டி வரைக்கும் இந்த அஃபென்ஸை பண்ணவங்களுக்கு கொடுக்குறாங்க. அது கூட அடிஷ்னலாக அவங்க ஃபைன் அமௌண்ட் பே பண்ணணும். இந்த வீடியோவில் மர்டர், கல்பபிள் ஹோமிசைட், ப்ரைவேட் டிஃபென்ஸ், ரேப் இந்த 4 சாப்டரோட கம்பேரிசன், அதாவது பிஎன்எஸில் என்ன செக்ஷனில் சொல்லியிருக்கு, ஐபிசியில் என்ன சொல்லியிருக்காங்க, அதை வச்சு ஒரு கம்பேரிசன் பார்த்தோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.